இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் நிழல் அமைப்பான TRF பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற நிலையில் இந்த வழக்கு உடனடியாக NIA-விடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பஷீர் மற்றும் பர்வேஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் ஏப்ரல் 21ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பைசரன் பள்ளத்தாக்கிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு பயங்கரவாதிகள் வந்ததாகவும் அவர்கள் கைகளில் AK-47 மற்றும் M9 துப்பாக்கிகள் இருந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் பயங்கரவாதிகள் இரவு உணவு மற்றும் தேநீர் அருந்திய பின்னர் வெளியேறும் போது சிறிது உணவு, உப்பு, மிளகாய் மற்றும் மசாலா பொருட்களை எடுத்துச் சென்றனர் என்றும் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், குதிரை வீரர்கள், சுற்றுலா பயணிகள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் கடைக்காரர்கள் என மொத்தம் 1055 பேர்களிடம் 3000 மணி நேரத்திற்கு மேலாக NIA விசாரணை நடத்தப்பட்டது. அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. கடந்த மே 22ஆம் தேதி ஸ்ரீநகரில் டச்சிகாம் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் தப்பிச் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பள்ளத்தாக்கில் பதுங்குவது என்ற ஒரே வழிதான் பயங்கரவாதிகளுக்கு இருந்தது. அடர்த்தி மற்றும் கடினமான நிலப்பரப்பை கொண்ட டச்சிகாம் காட்டுப்பகுதிக்குள் பயங்கரவாதிகள் பதுங்கினர். அந்த பகுதி முழுவதையும் சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை பிடிப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் கடந்த மே முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டன. தகவல் பரிமாற்றத்திற்கு பயங்கரவாதிகள் சீனாவின் ஹுவாய் சேட்டலைட் போனை பயன்படுத்தியுள்ளனர். சேட்டலைட் போன் வழியாக பேசியதிலிருந்து சந்தேகத்திற்கு இடமான தகவல்களை NIA அதிகாரிகள் இடைமறித்து பெற்றுள்ளனர். பயங்கரவாத தாக்குதலில் ஹுவாய் சேட்டலைட் போன் பயன்படுத்தப்பட்டதாக NIA விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட சீன நிறுவனமான ஹுவாய் மேட் 60 ப்ரோ, P60 தொடர் மற்றும் நோவா 11 அல்ட்ரா உள்ளிட்ட உள்ளமைக்கப்பட்ட செயற்கைக்கோள் தொடர்பு அம்சங்களுடன் பல ஸ்மார்ட் போன்களை உற்பத்தி செய்கிறது. இவை சீனாவின் டியான்டாங் 1 செயற்கைக்கோள் நெட்வொர்க்குடன் பிரத்யேகமாக இணைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சீன சிம் கார்டுகளில் இயங்கும் சீன தொலைபேசிகள் உள் செயற்கைக்கோள் ஆண்டனாக்கள் வெளிப்புற உபகரணங்கள் இல்லாமல் தகவல்களை பரிமாற அனுமதிக்கின்றன. மேலும் கவரேஜ் இல்லாத பகுதிகளிலும் கூட இயங்குகின்றன. பாகிஸ்தானில் இருந்தோ அல்லது வேறு நாட்டிலிருந்தோ இந்த ஹுவாய் போன்கள் இந்தியாவுக்குள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஹுவாய் நிறுவனத்தின் மேட் 60 ப்ரோ மற்றும் P60 ரக போன் ஒரு வழக்கமான ஸ்மார்ட் போன் போலவே இருக்கிறது. ஒரே வேறுபாடு சேட்டிலைட் மூலம் இயங்குகிறது. சீனாவின் டியான்டாங் 1 செயற்கைக்கோள் உட்கட்டமைப்பு மூலம் செயல்படுவதால் இந்திய கண்காணிப்பு அமைப்புகளின் கண்ணில் படாமல் தப்பித்துக் கொள்கிறது என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 3 மாதங்களாக பயங்கரவாதிகள் இந்த சேட்டிலைட் போனை பயன்படுத்தாமல் இருந்துள்ளனர். அண்மையில் மீண்டும் பயன்படுத்திய போது மகாதேவ் மலையின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அவர்கள் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உள்ளூர் மக்களிடம் பயங்கரவாதிகள் குறித்த தகவல்களை கொடுத்து கண்காணித்து தகவல் கொடுக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் கீழ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை ராணுவம் உறுதிப்படுத்தியது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் சென்சார்கள் மூலம் பயங்கரவாதிகளின் இருப்பை உறுதி செய்தனர். பின்னர் இந்திய ராணுவத்தின் 4 பாரா சிறப்பு படைகள், CRPF மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து நடத்திய ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் சுலைமான் ஷா உட்பட 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளிடமிருந்து பகல்காம் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு M9 மற்றும் 2 AK-47 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிராக இனி யோசிக்க முடியாத அளவிற்கு தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்று மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளது மறுக்க முடியாத உண்மை என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.